திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா வித ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்கிது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்து மன்னர் தான் ஆள வேண்டும். நேபாளத்தில் கவிழும் கம்யூனிஸ்ட் ஆட்சி. இந்தியாவுக்கு ஜாக்பாட். அண்டை நாடாக உள்ள நேபாளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை தொடங்க உள்ளனர். அது மட்டுமின்றி இந்து மன்னர் ஞானேந்தர் தான் எங்கள் நாட்டை ஆள வேண்டும். ஜனநாயக முறையில் தேர்வு செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் என்று பல ஆயிரம் மக்கள் ரோட்டில் இறங்கி போராடி வருவது பெரும் பரபரப்பை உருவாக்கி உள்ளது. இதனால் விரைவில் நேபாளத்தில் கட்சி கவிழும் சூழல் உள்ளது. இது தவிர நேபாளத்தில் மீண்டும் இந்து மன்னராட்சி ஆட்சி செய்யப்படுமா? அப்படியானால் இந்தியாவுக்கு அடிக்கும் ஜாக்பாட் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். அண்டை நாடாக நேபாளம் உள்ளது. இமயமலை அடிவாரத்தில் உள்ள நேபாளம் நம் நாட்டுக்கும் சீனாவுக்கும் முக்கிய இடமாகும். நேபாள பிரதமராக இருப்பவர் கேவி ஷர்மா ஒலி. இவர் நேபாள் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைந்த மார்க்சிஸ்ட் யூனிஃபில் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். நேபாளம் என்பது அளவில் மிகவும் குட்டி நாடாகும். இந்த நாட்டில் நீண்ட காலமாக மன்னராட்சி நடந்து வந்தது. கடந்த 2008ஆம் ஆண்டில் மன்னராட்சிக்கு முடிவு காட்டப்பட்டது. அதன் பிறகு தேர்தல் முறையில் பிரதமர் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் நேபாளம் ஆட்சி அரசியல் என்பது குழப்பமான ஒன்றாகும். நிலையான ஆட்சி என்பது அங்கு இருந்ததே இல்லை. அவரது ஒரு பிரதமர் கூட முழுமையாக 5 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்தது இல்லை. புரியும்படி கூற வேண்டும் என்றால் கடந்த 2008ஆம் ஆண்டு தற்போது வரை 17 ஆண்டுகளில் 13 முறை பிரதமர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் அரசியல், கூட்டணி குழப்பம் என்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அங்கு பிரதமர் தொடர்ந்து மாறிக்கொண்டே வருகிறார். இப்படியான சூழலில்தான் தற்பொழுது நேபாளத்தில் பிரதமராக கேவி ஷர்மா ஒலி உள்ளார். இவர் 3வது முறை பிரதமராக செயல்பட்டு வருகிறார். இவரது ஆட்சியின் மீது மக்களுக்கு கடும் அதிருப்தி ஏற்பட்டு உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் என்பது நேபாளத்தில் நடக்கும் ஊழல் மற்றும் பொருளாதார மந்த நிலைதான். இதனால் தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இதனால் அவர்கள் தெருக்களில் இறங்கி போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து வருகிறது. இந்த போராட்டத்தை ஆர்பிபி என்னும் ராஷ்டிரியா பிரஜாதன் கட்சி முன்னெடுத்து வருகிறது. இதற்கிடையேதான் நேபாள மக்கள் எங்களுக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சி வேண்டாம், தேர்தல் முறை ஆட்சியாளர்கள் வேண்டாம், முதலில் இருந்தது போல மன்னராட்சியே வேண்டும் என்று கூறி வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.